வணக்கம் நண்பர்களே. கேம்பா அதாவது இந்த ரிலையன்ஸோட ப்ராடக்டை வந்து ஏகே ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்குது இணையதளத்தில். பட் என்னன்னா, ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து வந்தால் மட்டுமே தான் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பெருசாக அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அவங்களால அந்த ஸ்போர்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். பிகாஸ் ஒவ்வொரு காரும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 1.5 நாள் 2 நாளில் பல கோடிகள் அதோட ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அந்த ரேஸோட வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் என்ன சொல்றது, அந்த அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுக்கான காசே வந்து பல மடங்கு லாபங்கள் கிடைக்கும். ஓகேங்களா, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த கார் பந்தயத்தில் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் மணியே வந்து ட்ரிபிள் த வேல்யூ கிடைக்கும். பட் இவங்க ஸ்பான்சர் ஏன் கொடுக்குறாங்க ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ப்ராடக்ட் கேம்பாங்கிற ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு வைடாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இவங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும். அதே நேரத்தில் என்னென்னா, இந்த காருக்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், ரிலையன்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கும் போது என்னென்னா, அஜித் இஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருவாங்க. அப்படிதான், அதுதான் உண்மை. என்னன்னா, இவர் டீமுக்கு ஸ்பான்சர் பிடிக்கணும்ப்பா. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னா போய் ஸ்பான்சர் பிடிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து கேம்பாவை கொடுத்து அஜித் அவர்களை வந்து ஏகேவை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறீங்க. அவரு வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாரு. ஏன்னா டீமுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு மொத்தமாக அதை பண்ணவும் முடியாது. பெருமளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும், கோடிகளில் தேவைப்படும். ஓகேங்க, ரிலையன்ஸு பெரிய ஆள் கொடுத்துட்றான், பண்ணிடுறான். ஓகே, இது என்னன்னா, ஒரு படத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பல கோடிகள் போட்டு படம் எடுக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கோ அந்த படத்தை வந்து நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணல? பிகாஸ் அது உங்கள் படம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் வந்து இங்கே ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஜென்ரலாக சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூட தப்பு சொல்லலை. சரிங்க, என்னன்னு சொல்ல, ஒரு ஸ்பான்சரு நீங்கள் அந்த பிராண்ட் அம்பாசிடராக பண்ணி ஆகணும், இன்னைக்கு யாரும் பண்ணாதான் அவர் பண்ணுறாரு, அது தப்பு இல்லை. பட் ஒரு படத்தை வந்து தயாரிப்பாளருக்காக நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கணும், ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கணும். பட் நீங்கள் என்ன சொன்னீங்க, நல்ல படம் வந்து அதுவே நல்லா இருந்தால் மக்களே அவங்க பார்ப்பாங்க, ரீச் ஆகிக்கும், இட் வில் ப்ரொமோட் ஓன் இட் செல்ஃப் அப்படிங்கிறீங்க. அப்போ அதே போல் இந்த காரு வந்து நல்லா நீங்கள் ரேஸில் ஜெயிச்சிங்கன்னா அதே ஓனாக ப்ரொமோட் ஆகி பண்ணிக்குவாங்கல்ல. நீங்கள் ஏன் போயிட்டு ஸ்பான்சர்ஷிப்புக்காக வந்துட்டு இந்த கேம்பாவெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பல கேள்விகள் எக்ஸ்தலத்தில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, இந்த சினிமாவையும் ஸ்போர்ட்ஸையும் இந்த ஸ்பான்சர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிரித்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு புரியும். பட் இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக சிங்க் ஆகாது யாருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க, பிகாஸ் அவரு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறனால நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. அதுதான் தயாரிப்பாளர் உங்களை வச்சு பணம் போட்டு ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஸ்பான்சர் இன்சென்ஸ் என்ன, பணம் போடுறாரு, அதை வச்சு படம் எடுக்கிறீங்க, நீங்கள் தான் ஹீரோ. அந்த படத்தை நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி தான் வந்து கட்டண வழியில் சிங்கப் ஆகலை. பட் எண்ட் ஆஃப் த டே வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவாக தெரியும். அஜித் ஏகே இஸ் ப்ரொமோட்டிங் த கேம்பா, ரிலையன்ஸோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறாரு அவருடைய மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்காக. பட் இதையே ஏன் என்னுடைய படத்துக்கு வந்து இவர் ப்ரொமோட் பண்ணலை அப்படிங்கிறது தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இதை பற்றி கேள்விகளும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வரைக்கும் எப்படியோ தெரியல, இனிமேல் இவர் படம் நடித்தால் அந்த படத்துக்கு இவர் ப்ரொமோஷனுக்கு வரணும் கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ இது வந்து டெஃபினட்டாக ஒரு பேசும் பொருள் ஆகிருச்சு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.